அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை வியாபாரி சேனலில் இன்றைக்கி ஒரு அழகான கதையை பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு ஜமீன்தார் என்ன பண்ணுறாரு, பக்கத்து ஊரை போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குதிரை வண்டியில் பயணப்படுறார். அப்படி அவர் குதிரை வண்டியில் பயணப்படுறப்ப அவர் மட்டும் தனியாக போகிறாரு. அந்த கிராமத்தை எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாரு. அப்படி சுற்றி பார்த்துக்கிட்டு அழகாக வந்துட்டு இருக்கிறப்ப என்னாச்சு, திடீர்னு ஒரு பெரிய பள்ளம். அந்த பள்ளத்தில் அந்த குதிரை வண்டியோட சக்கரம் டங்குன்னு கீழே விழுந்துடுது. ஸோ அந்த பள்ளத்தில் அந்த வண்டியோட சக்கரம் மாட்டினதுனால அப்படியே அந்த சக்கரம் நொறுங்கி போயிடுது. அது இதுக்கப்புறம் ஓட்ட முடியாது அப்படிங்கிற அந்த நிலைக்கு வந்துடுது. உடனே அந்த ஜமீன்தார் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் கேட்குறாரு, இந்த வண்டியை சரி செய்யக்கூடிய கொல்லன் இங்கே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே அங்கே உள்ள மனிதர்கள்லாம் சொல்கிறாங்க, இப்படியே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு பட்டறை இருக்கும், அந்த பட்டறையில் அவங்க இருப்பாங்க, கொல்லன் இருப்பாங்க, நீங்கள் பார்த்து கேட்டு சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த ஜமீன்தாரும் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்குறாரு. ஒருத்தர் நல்ல ஹாயாக வேப்ப மரத்துக்கு கீழே படுத்துக்கிட்டு ஜாலியாக பூ பிடிச்சிக்கிட்டு இருக்கார். அதை பார்த்த உடனே அந்த ஜமீன்தார் அந்த ஆள்கிட்ட கேட்குறாரு, ஐயா இன்றைக்கி இந்த பட்டறை பூட்டி கிடக்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த கொல்லன் சொல்கிறாரு, இன்றைக்கி பட்டறைக்கு லீவ் விட்ருக்கேன், நான் தான் அந்த கொல்லன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி, இது போல் நான் பக்கத்து ஊர் ஜமீன்தார், நான் இந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக வந்த நேரத்தில் இந்த மாதிரி வண்டி ஒரு பள்ளத்தில் விழுந்து என்னுடைய சக்கரம்லாம் நொறுங்கி போச்சு, அதை சரி பண்ணணும். ஏன்னா நான் மிக விரைவாக நான் ஊருக்கு போய் ஆகணும், ஏன்னா என்னை சந்திக்கிறதுக்காக நிறைய பேர் வர்றாங்க. ஸோ அவங்கள சந்தித்து ஆகணும். அதனால் என்னுடைய வண்டியை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜமீன்தார் கேட்குறாரு. உடனே அந்த வண்டியை சரி செய்யக்கூடிய கொல்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐயா சரிதான், இன்றைக்கி நாங்கள் விடுமுறை விட்டுருக்கோம், என்னால் ஒரு ஆளாலெல்லாம் அந்த வேலையை செய்ய முடியாது. ஏன்னா உங்களுடைய வண்டியினுடைய சக்கரம் ரொம்பவே பழுதுபட்டிருக்கு. இந்த இரும்பை நான் ஒரு ஆளாக சரி செய்வது அப்படிங்கிறது மிக கடினமான காரியம். எனக்கு உதவிக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. என்னுடைய அந்த உதவி செய்யக்கூடிய ஆள் இன்றைக்கி லீவு, அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். உடனே ஜமீன்தாரும் யோசிக்கிறார். சட்டுன்னு ஜமீன்தார் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு உதவி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறார். உடனே அந்த கொல்லன் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வேலை அவ்வளவு ஈஸி கிடையாது. இதை திருப்பி போடணும். ஃபஸ்ட்டு இரும்பை ஒவ்வொரு முறையும் காய்ச்சி நான் அடித்து அதை திருப்பி போடணும். அப்போ எவ்வளவு வெப்பம் வரும், எவ்வளவு உஷ்ணமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப கடினமான வேலை, உங்களால் பார்த்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்குறாரு கொல்லன். உடனே அதுக்கு ஜமீன்தார் சொல்கிறாரு, இல்லையப்பா நான் கண்டிப்பாக வீட்டுக்கு போய் ஆகணும், அதனால் இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. வேலை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே ஜமீன்தாருக்கு தெரியுது, ஐயா இவ்வளவு கடினமான வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இரும்பு கம்பிகளை நல்லா பழுக்க காய்ச்சிறாரு. காய்ச்சி அதை திரும்ப அடிக்கிறாரு. திரும்ப இந்த ஜமீன்தார் திருப்பி போடுறாரு. திருப்பி போட்டு திரும்ப அவர் சொல்லக்கூடிய அந்த எடுபிடி வேலைகளை எல்லாத்தையும் இந்த ஜமீன்தார் செய்கிறார். அப்போ தான் அவர் உணர்றாரு, ஓ வெப்பம் இவ்வளவு அதிகமாக இருக்குமா, என்னுடைய நாக்கெல்லாம் தொண்டை வறண்டு போகிற அளவுக்கு இருக்குதே வெப்பம் அப்படின்னு சொல்கிறாரு. வியர்வை என்னுடைய உடம்புலேருந்து இவ்வளவு வேகமாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த உணர்ச்சிகள் இந்த உணர்வுகள் எல்லாம் புதுசாக இருக்குது அந்த ஜமீன்தாருக்கு. ஆனால் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளார அவங்களுடைய அந்த வேலைகளை எல்லாம் முடிச்சிடுறாங்க. இவருக்கு ஜமீன்தாருக்கு ஒரே சந்தோஷம்,
எப்படியோ வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தாருக்கு ஒரே சந்தோஷம். உடனே ஜமீன்தார் என்ன பண்ணுறாரு, அந்த கொல்லன்ட்ட கேட்குறாரு, ஐயா இந்த வேலைக்கு எவ்வளவு கூலி வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கொல்லன் சொல்கிறாரு, எனக்கு ஒரு 10 வெள்ளிக்காசு போல் நான் வாங்குவேன். ஆனால் நீங்கள் தான் வந்து இந்த எடுபிடி வேலைகள், திருப்பி போடுறது, இந்த வேலைகள்லாம் வந்து நீங்கள் தான் பார்த்தீங்க. அதனால் அந்த 10 வெள்ளிக்காசில் 2 வெள்ளிக்காசு உங்களுக்கு, மீத 8 வெள்ளிக்காசு வந்து எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லன் சொல்கிறார். உடனே ஜமீன்தார் வந்து அவருடைய பாக்கெட்லேருந்து எடுக்கிறார். 10 தங்க காசை கொடுக்குறாரு. 10 தங்க காசை கொடுத்த உடனே கொல்லனுக்கு ஒன்றுமே புரியலை. ஐயா எனக்கு இவ்வளோ காசுலாம் வேணாம், என்னுடைய காசு 8 வெள்ளிக்காசுகள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை வாங்கிறதுக்காக மறுக்கிறார். உடனே அந்த ஜமீன்தார் சொல்கிறாரு, இது வந்து நான் உங்களுக்கு பார்த்த வேலைக்காக நான் கொடுக்கல, நான் உங்கள்கிட்டருந்து பயின்ற பாடத்துக்காக நான் கொடுக்குறேன். இது வந்து குருவினுடைய காணிக்கையாக நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் குருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கையாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். உடனே அந்த கொல்லனும் வந்து அந்த பணத்தை வாங்கிக்கிறார். அப்போ தான் ஜமீன்தார் ஒரு மனசுக்குள்ளார என்ன சொல்கிறார் அப்படின்னா, உண்மையிலேயே நாம் உழைத்து அருமையாக வாழ வேண்டும், அப்போ தான் வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். உழைக்காமல் நம்ம சுகம் தேடுறது வந்து உள்ளத்தையும் உடலையும் வந்து மனிதனை வந்து நோயுடன் கூடிய வாழ்க்கையை தான் வாழ்கிறதுக்கு வழிவகை செய்யும். ஆனால் நாம் உழைச்சோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வந்து நம்ம உள்ளத்தையும் உடலையும் அழகாக மாற்றும், ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே மனசுக்குள்ளாரே நினைத்து பெருமிதம் கொள்கிறார். இன்றைக்கி நம்ம ரொம்ப உழைச்சிட்டோம், நம்ம இது போல் இனிமேல் தினமும் உழைக்கணும், உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்த கதை வந்து ஒரு அற்புதமான கதை. நாமளும் வந்து நம்மளுடைய உள்ளத்தையும் உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உழைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய நோக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன். நன்றி, வணக்கம்.